மற்றொரு உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய மாலை பொழுதில் சந்தித்திருக்கின்றேன். இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியூடாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியில ஒரு குடும்பத்தை அறிமுகப்படுத்த போகின்றோம். குறிப்பாக இன்றைய நாளில் அநேகமான பெண் தலைமைத்துவ குடும்பங்களைத்தான் காணக்கூடியதாக இருக்கிறது. நான் ஆரம்பத்திலேயே இந்த வட்டுக்கோட்டை அராலி பகுதியை பற்றி ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரியே சொல்லி முடிச்சிருக்கிறேன் போன வார நிகழ்ச்சியில் என்று சொல்லி நினைக்கிறேன். நாங்கள் எவ்வாறான மக்கள் இங்கு அதிகமாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன தேவைப்படுகிறது என்பது தொடர்பாக சரி இன்றைய நாளையும் ஒரு தாயார் இணைந்து கொண்டிருக்கிறார் எங்களுடைய நிகழ்ச்சியூடாக. அவருக்கு நிறைய விடயங்கள் தேவைப்படுகிறது. ஆனால் எங்களுடைய நிகழ்ச்சியில் அவர் கேட்க போவது என்ன, அவருக்கு என்ன தேவைப்படுகிறது என்பது தொடர்பாக எங்களுடைய நிகழ்ச்சி கடந்து செல்ல போகின்றது. இப்போது நாங்கள் அவரோட கதைக்கலாம். வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம். இன்றைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியில உங்களை நான் சந்திச்சிருக்கிறேன். உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம், நீங்கள் யார் யார் வீட்டில் இருக்கிறீங்க, உங்களோட பிரச்சனைகளை பற்றி சொல்லுங்க. நான் அம்மா வீட்டிலான் இருக்கிறேன். எங்களோட வீட்டிலே ஒரு தம்பியும் இருக்கிறார். தம்பியும் நானும் அப்பாவும் எங்கள்கிட்ட வீட்டிலான் இருக்கிறோம். 3 குடும்பம் மயிலான் இருக்கிறோம். எனக்கு 3 பிள்ளைகள். 3 பேரும் படிக்கிறாங்க. ஒரு ஆள் சரஸ்வதி ஸ்கூலில் 11ஆம் ஆண்டு படிக்கிறார். மற்றவர் ராமநாதன் கொலிச்சு அதில் படிக்கிறார் 8ஆம் ஆண்டு. மற்றவா முருகமுத்தி ஸ்கூலில் படிக்கிறா, அவள் 5ஆம் ஆண்டு படிக்கிறா. நான் கூலி வேலை போய்த்தான் அவைகளை பார்க்குறது. ஏன்னா கொஞ்சம் கஷ்டம் ஆனபடினால எனக்கு என்னால் சரி. அப்பா இல்லைன்னும்மா இல்லை, 3 பிள்ளைகளே நீங்கள் தான் வளர்க்குறீங்க. ஆனால் ஒரே வீட்டில் 3 குடும்பம் இருக்கிறீங்க. அப்பா, தம்பி, நான். அவையில் திருமணம் செய்தவையா? தம்பியும் திருமணம் செஞ்சிருக்கிறார். மற்றது நீங்க 3 பிள்ளையோட இருக்கிறீங்க. அப்ப நீங்க இருக்கிற வீடு எல்லாம் உங்களுக்கு சொந்த வீடா? இல்ல, அப்பாட சொந்த வீடு. அப்பான்னு சொந்த வீட்டா பிள்ளைகள் இருக்கிறீங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான். சரி, அப்ப உங்களுக்குன்னு சொல்லி திருமணம் ஆனதுக்கு பிறகு ஒரு தனி ஒரு வீடு அப்படி எதுவும் இல்லை? கட்டினாங்க. சைத்து வீட்டு திட்டம் தாரன்னு சொல்லி அப்ப அந்த கொட்டில் ஒன்று போட்டிருந்தது, அது பிடுங்கிட்டு அத்திவேரம் கட்டினா போல அப்படியே இருக்கு. அந்த வீட்டு திட்டமும் தெரியல. 70,000 ரூபாய் காசு தந்தவன், அவ்வளவுதான் தந்தவன். எவ்வளவு அளவு நீங்க கட்டினீங்க? சும்மா அத்திவேரம் கட்டி, அத்திவாரத்தோடய அந்த வெறும் தர நிலமா? அதுக்கு பிறகு உங்களுக்கு திருத்த ஒன்றுமே தெரியல. நீங்க அது சம்பந்தமா போய் கதைச்சிருக்கீங்க? கதைச்சு நாங்கள் வீட்டு திட்டம் மாதிரி தாங்க தாரன்னு சொல்லி இருக்கணும். ஆனா இன்னும் தெரிந்து முடியல. சரி, பிள்ளைகள் படிக்கணும். 3 பேரும் பொம்பளை பிள்ளைகளா? 2 பொம்பளை பிள்ளை, ஒரு ஆம்பளை பிள்ளை. கடைசிதான் ஆம்பளை பிள்ளையா? இல்ல, மூத்தது தம்பி. 2 பேரும் பொம்பளை பிள்ளை. சரி, 3 பேர்ட்ட படிப்பும் அப்படி இருக்கு? தம்பி கொஞ்சம் பரவாயில்ல. தங்கச்சி ராமநாதன் குளிச்சுக்குள்ள படிக்கிறா. அவ கொஞ்சம் மாற்றத்திறனாளி, வெள்ளை பிள்ளை. அவ அங்க ஹாஸ்டல்ல தங்கிதான் படிக்கிறவா. அவளுக்கு அந்த கிளினிக்கல் தோல்ல அந்த பருக்கள் அப்படி என்று சொன்னா கிளினிக்கு நேற்று கிளினிக்கு போயிட்டான். வர்றான்ட்டு சொல்லி இங்கே சொல்ல நான் கிளினிக்கன்று சொல்லி அங்கே போனேன். கூட்டிகிட்டு தான் விட்டுட்டு வர்றது. மற்றவாக்கு முட்டு வருத்தம் வர்றது. சின்னவாக்குண்டையும் முட்டு ராத்திரி மருந்து எடுத்துட்டு தான் விட்டுட்டு வந்தேன். அப்ப யாருமா வேலைக்கு போறது? நீங்க? நான் தான் போறேன். தோட்ட வேலைக்கு போறேன். காசு கிடைக்குது? 1200 தருவினா, 1500 தருவினா. வேலை செய்யறத எத்தனை மணில இருந்து எத்தனை மணி? விடிய சில 8 மணிக்கு போய் நாங்கள் 2-3 மணிக்கு விட்டுட்டு வந்துடுவோம். பின்னேறது பார்க்கணும் பண்ணிட்டு வர்றது. இல்லை 10 மணிக்கு போனால் 5 மணிக்கு வர்றது. ஒரு நாள் முழுக்க வெயில் காய வேணும். எவ்வளோ காலம் நீங்கள் இந்த வேலைக்கு போய்ட்டு வந்துருக்கீங்க? நான் நிறைய காலம் போகிறேன். இப்போ 10-15 வருஷத்துக்கு மேலே போகிறேன். கணவன் உங்களை விட்டு எவ்வளோ காலம்? தம்பியோடைய இப்போ சின்ன பிள்ளைக்கு 10 வயசு, அதோடய போயிட்டேன். அவர் அப்படியே விட்டுட்டு போனதோடய நீங்கள் உங்களுடைய ஒரு தொழிலை பார்த்துட்டீங்க. சரி, அவருக்கான அந்த எல்லாமே முடிஞ்சுது, டிவோர்ஸ்ல இருந்து எல்லாமே முடிஞ்சுது. அப்ப நீங்க தனியே இனி தேவையில்லை அப்படின்றதுக்காக இருக்கிறீங்க. சரி, உங்களோட முயற்சியால தான் பிள்ளைகள் படிக்கணும். பிள்ளைகள் சாப்பாடு எல்லாமே என்ன மாதிரி? 3 சாப்பாடு நாங்க சமைச்சு சாப்பாடு கொடுக்கூடாது. 3 வேளையும் படிவா சாப்பிடக்கூடியதா இருக்கு? அப்படி இல்லை, கஷ்டம் தான். ஒரு நேரம் கிடைக்கும், ஒரு நேரம் கிடையாது. வளர்ந்த பிள்ளைகள். தம்பிக்கு 16 வயசுன்னு தாண்ட. அதோட படிக்கணும்னு சொன்னா அவைக்கு தேவைகள் நிறைய இருக்கு. அதோட 2 பொம்பளை பிள்ளைகள்னு சொன்னா அவைக்கு இன்னும் டபுள் மடங்குல தேவைகள் இருக்கு. இவ்வளவுதான் வாங்கணும், இவ்வளவுதான் செலவழிக்கணும். அதோட இலவச கல்வி என்றாங்க. இப்ப ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் தான் காசு கொடுத்து ஒவ்வொரு விஷயத்தை செய்யக்கூடியதா இருக்கு. இந்த சந்தர்ப்பத்திலையும் நீங்க பிள்ளைகளை பாடசாலை ரிப்பாட்டி வேலைக்கு அனுப்பாமல் அவர்களை நீங்க படிக்க வைக்கிறது பெரிய ஒரு விஷயம். சரி, உங்களுக்கு என்ன தேவைப்படுது? எனக்கு வீட்டுல இதன் ஆடு வளர்க்குற மாதிரி அப்படி எதன் இதுகள் செய்தா நான் செய்வேன். நம்ம போய் வரைக்கும்
உள்ளுக்கு கொண்டு வந்து போட்டு இதுக்கு அதை முதல்ல ஏதாச்சும் செய்திருக்கிறீங்களா வீட்டுல ஆடு மாடு கோழி மாடு வாங்கி வளர்த்து நான் வளர்த்து அது குட்டி போடையில கரை குட்டி போட்டு அது எல்லாம் வந்து விட்டது நான் வித்து போட்டேன் நான் எந்த காசுல தான் வாங்கி வளர்த்தேன் நான் அது சரி வரையில விட்டுட்டேன் இப்போ திருப்பி எனக்கு இப்போ உங்களால் ஆடு உதவி எதுவும் செய்வீங்களா இருந்தா நான் அதை பிரியோசனப்படுத்துவேன். சரி உங்களோட வீட்டுல வளர்க்கக்கூடிய இடம் இட இருக்கு. வசதிகள் இருக்கு, எல்லாமே இருக்குது. சரி உங்களுக்கு அரசாங்கத்தால இப்ப என்ன கிடைக்குது? எனக்கு நான் இந்த கொடுப்பன கொடுக்கினோம் 10,000 தான் அறவேன். QR காசு 10,000 தான் அறவேன். மாசமா கிடைக்குதா உங்களுக்கு அந்த காசு? ஓமோம் இந்த மாசம் இன்னும் கிடைக்கல. இந்த புதிய ஆண்டு இன்னும் கிடைக்கல. போன டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சது. மார்கழி மாசம் வரைக்கும். சரி அப்ப நீங்க வேலைக்கு போறீங்க. தம்பி ஏதாச்சும் உதவி செய்யறாரா? தம்பியும் திருமணம் செய்ய தம்பி 2 பிள்ளைகளாவே தம்பிக்கு அம்மா அப்பா இருக்கணும் உங்களுக்கு? அம்மா இல்ல அப்பா இருக்கிறார். அப்பா ஹாஸ்பிட்டல்ல அப்பாவுக்கு வருத்தம் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கு. என்ன நடந்தது அப்பாவுக்கு? அப்பாவுக்கு நுரையீரல்ல கிருமி என்று சொல்லி பெரிய ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்தேன். இப்போ வாரியவாதம் வந்து இப்போ சங்கானுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறார் பயிற்சிக்காக. கால் கை நடக்கிறது. தம்பி போறவர் நான் போறது தங்கச்சி ஒரு ஆள் போய் நிற்கிறா. அன்றைக்கு நான் 3 பேரும் தான் போறேன். சரி இன்றைக்கு நீங்க நிகழ்ச்சிக்கு வந்துட்டீங்க. அப்ப வீட்டை யார் பாக்குறது சமைக்கிறது எல்லாம்? தம்பியிடம் நிற்கிறான். உதவிகள் எல்லாம் உங்களுக்கு இருக்குது, அதால பிரச்சனை இல்லை. சரி நீங்க இருக்கிற வீடு என்ன மாதிரி சொந்த வீடு? அப்பாட சொந்த வீடு. மற்ற உங்களுக்குன்னு வந்து ஒரு தனியா உறுதியோட வந்து காணியும் அதுல நீங்க அத்திவாரத்தோட போட்டிருக்கிறீங்க. சரி சஜித் தந்த அந்த காசுல தான் நீங்க அத்திவாரம் கட்டினீங்க. இப்ப ஒரு கட்டத்துக்கு பிறகு அப்பா வீட்டுல எல்லாருமே இருக்க முடியாது, இருக்கல. அப்ப அடுத்த கட்டம் நீங்க என்ன செய்ய போறீங்க? நான் கொட்டெல்லாம் கட்டணும், வசதி இல்லாதபடினால் நான் இருக்கிறேன். சரி வீடு கட்டுறதுக்கு ஏதாச்சும் உதவி கேட்டு போய் இருக்கிறீங்களா? இல்ல இல்ல நான் நம்பியா தன்னடு கேட்கிறேன். நான் பொறுங்கக்கா சொல்லுவேன் சொல்றது இல்லை. சரி நீங்க அப்ப உங்களோட கிராம சேவையாளர்கிட்ட ஏதாச்சும் உங்களோட வீடு சம்பந்தமா பிள்ளைகள் படிக்கிற அது சம்பந்தமா இந்த கஷ்டத்தின் நிமித்தமா ஏதாச்சும் உதவி கேட்டுருக்கீங்க? ஒன்றும் கேட்கறீங்களா? ஒன்றும் கேட்கறீங்கள? ஒன்றுமே கேட்கறீங்கள? வேர்ல்ஸ் இந்த சும்மா அந்த சைக்கிள் தம்பி தந்தது மற்ற புத்தாவாக்கிதுகள் தாரவே அதுகளால் அப்போ அவை சொல்லுவேன் நடுக கொடுக்குறேன்னு சொல்லி. அப்போ நான் அதில் போகிறேன் இல்லை, ஜிஎஸ்கிட்ட போய் கிடைக்காதுன்னுட்டு நான் போகிறேன் இல்லை. சும்மா ஏன் போவேன், அதை விட நாங்களே கஷ்டப்பட்டு பார்த்துட்டு போகலாமன்ட்டு போகிறேன் இல்லை. உங்களை மாதிரி நிறைய பேர் சொல்றீங்க கிராம சேவையாளர்கிட்ட போட்டா உதவி எங்களுக்கு வருதே இல்லை, யார் வசதியா இருக்கணுமோ அவைக்குதான் சொல்றீங்கன்னா பாருங்க. கஷ்டப்பட்டு எங்களுக்கு 17,500 ரூபா இல்லை, சும்மா வசதியான ஆக்களுக்கு எல்லாம் 17,500 ரூபா கொடுக்கணும். எங்களுக்கு 10,000 முதல் 8,500 ரூபா வந்து இப்போ 1,500 ரூபா கூட 10,000 தரணும். அவ்வளோதான் நடக்குது. ஆக மொத்தத்துல கஷ்டப்பட்ட மக்கள் எங்க திரும்பினாலும் அடிதான், வேற ஒரு இதுவுமே இல்லை. சரியம்மா இப்ப 10 வருஷமா வந்து நீங்கள் எந்த வேலைக்கு போறீங்க? பிள்ளைகளோட படிப்பு என்னம்மா, அதை பற்றி சொல்லல? நீங்க படிப்பார் தம்பி கொஞ்சம் முயல் மட்டும் படிக்கிறார் கொஞ்சம் பரவாயில்ல. மற்ற 2வது தங்கச்சி படிப்பா, மற்ற 3வது கொஞ்சம் படிப்பு கொஞ்சம் கட்டதான். என்ன இருக்கு படிச்சு கொண்டிருக்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்கு, நான் இப்படி படிக்கணும் இல்லைன்னு சொன்னா நான் ஒரு கட்டத்தோட படிப்பை விட்டுட்டு மாதிரி தான் தம்பி அம்மா கஷ்டப்படுறா, நானே நீ படிப்பை விட்டு தான் வேலை போறதா அதான் கேட்டு கொண்டிருக்கிறேன். நான் தான் சொன்னேன் இந்த ஓயில் மட்டும் படிக்கணும் சொல்லி பள்ளிக்கூடம் மட்டும் படுத்தி கொண்டு நிற்கிறேன். போறவர் கட்டாயம் முடிஞ்ச அளவு எங்களுக்கு பொது அறிவு வரக்கூடிய அளவுக்கு போகணும்னு சொல்லி நான் அனுப்பி கொண்டிருக்கிறேன். நல்ல விஷயம். இந்த கஷ்டத்துலயும் வந்து பிள்ளைகளை பாடசாலையாளர் நிப்பாட்டாம வேலைக்கு போன அழுத்தம் கொடுக்காம உங்களால முடிஞ்ச அளவு, அதுவும் கணவன் இல்லாம இவ்வளவு 10 வருஷமா கூலி வேலைக்கு போய் அந்த பிள்ளைகளை பாக்குறீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு விஷயம். சில பேருன்னு சொன்னா பொம்பளை பிள்ளைகளுக்கு எல்லாம் இப்ப தையல் பயிற்சிகள் அது நின்று இருக்கவே இல்லாம அதை எடுத்துட்டு வீட்டுல சாதாரணமா வேலை செய்யலாம், இல்லைன்னு சொன்னா ஒரு கடைகள்ல போய் நிக்கலாம். அப்படி எதுவுமே இல்லாம நீங்க முடிஞ்ச அளவு அவைய படிப்பிக்கிறதே வந்து பெரிய ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். அநேகமானவங்க விட்டு இந்த சின்ன பிள்ளை எல்லாம் வேலை போயிடும். இருந்தாலும் நீங்க விழா கஷ்டத்துக்கு வந்து இப்படி செய்யறீங்க. சரி உங்களுக்கு இந்த உதவியா வந்து வாழ்வாதார உதவி, ஆடு மாடு கோழி ஏதாச்சும் இந்த 3ல எது கிடைச்சாலும் உங்களால வளர்க்கக்கூடியதா இருக்கும். அதோட வந்து நீங்க தோட்ட வேலைக்கு போறீங்க, தோட்ட வேலைக்கு போறதால வந்து அந்த ஆடு மாடுக்கான சாப்பாடுகள் வந்து பிரச்சனை வரும். அது உங்களாலேயே வந்து அதே 7 மண்டதுக்காக வந்து கேட்குறீங்க. சரி இந்த நிகழ்ச்சியை வந்து இங்க இருக்கிறவங்க மட்டும் இல்ல, வெளிநாடுகள்ல இருக்கிறவங்க பல தேசங்கள்ல இருக்கிற எல்லாருமே வந்து பார்ப்போம். அது எங்களுடைய சேனலாக இருக்கலாம், இந்த சமூக வலைத்தளமாக இருக்கலாம், எல்லாத்திலையும் பார்த்து கொண்டிருக்கிறவர்கிட்ட நீங்க கேளுங்க உங்களோட உதவி.
அனைவருக்கும் வணக்கம். நான் அராலியூரை சேர்ந்த நான் இங்கே வந்து மீடியாவுக்கு வந்திருக்கிறேன் கதைக்கிறதுக்காண்டி. நான் ஒரு அப்பா வீட்டில் தான் இருக்கிறேன். நான் 3 பிள்ளைகளை வளர்க்குறேன். மென்சன் விட்டுட்டு போயிட்டேன். 10 வருஷ காலமாக நான் தோட்ட வேலை செய்து தான் அந்த பிள்ளைகளை படிப்பிக்கிறேன். மூத்தவருக்கு 16 வயசு, அப்படியே ஏல் எடுக்கிறார், படிக்கிறார். ஆனபடினால உங்களோட கஷ்ட இதை நான் கேட்டு உங்கள்கிட்ட ஒரு உதவி கோரி வந்து நிற்கிறேன். நான் தோட்ட வேலைத்தான் போகிறேன். நான் சொல்லி உங்களால் என்ற உதவியே எனக்கு நீங்கள் செய்யுமாறு கேட்குறேன். ஆடு இல்லாட்டி மாடு எனக்கு அப்படி எதுவும் உதவி, நான் அங்கே போகிற இடத்துலேருந்து அதுக்கு சாப்பாடுகள் கொண்டு வந்து போடக்கூடிய மாதிரி எனக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். காணி இருக்குது, சைத்தின் வீட்டு திட்டம் தந்து அதில் அத்திவாரம் கட்டி இருக்குது. 70,000 திட்டம் காசு தான் தந்தவன், மிச்சம் ஒன்றும் தர இல்லை. ஆனால் காணி இருக்குது, வீடு இல்லை. நான் அப்பா வீட்டில் தான் இருக்கிறோம். 3 குடும்பம் இருக்கிறோம் நாங்கள். சரி, திருமணத்துக்கு முன்பு வந்து உங்களுக்கு நிறைய ஆசைகள் இருந்திருக்கும். அம்மா அப்பாவோட இருக்கேக்க நான் படிக்கணும் அப்படி இப்படி என்னெல்லாம் இருந்திருக்கேன். அதெல்லாம் எப்படி இருந்தது? அப்போ அந்த இடமே இந்த 95 ஆண்டு போய் வன்னியில் கஷ்டப்பட்டு வந்ததோட பிறகு போகையில் பள்ளிக்கூடம் 7ஆம் ஆண்டோட விட்டுட்டோம். அப்போ அம்மா சொன்னவா படிக்க சொல்லி நான் படிக்க போகல. கஷ்டத்தை பார்த்து நான் தோட்ட வேலை வெளிக்கிட்டேன். 7ஆம் வகுப்புலேயே தோட்ட வேலை 16 வயசுல நான் தோட்ட வேலைக்கு வெளிக்கிட்டேன். சரி, அப்போ ஒரு கூலி வேலைக்கு போனீங்க. அந்த நேரம் அம்மா அப்பா கண்டி போனீங்க. இப்போ உங்களோட பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக போய்க்கு கொண்டிருக்கிறீங்க. சரி, உங்களுடைய இந்த காதல் திருமணமா அரேஞ்ச் வந்துச்சா? ஆமாம். உங்களோட இடம் தான் அவரா இல்லைன்னு சொன்னா வேற இடமா? உங்களோட இடம். காதலிச்சு தான் கல்யாணம் கட்டினீங்க. 3 பிள்ளைகளை நம்ம 3 பேர். சரி, இப்படி இது கேட்க வந்து ஆரம்பத்துல வந்து நீங்கள் ஏதோ ஒரு கனவோட தான் உங்களோட வாழ்க்கையை வந்து தொடங்கி இருப்பீங்க. நமக்கு பிடிச்ச கணவன் கிடைச்சிட்டார், சரி இவ்வளவு தூரம் இந்த வாழ்க்கை இருக்கு, இனி பிள்ளையோட ஃபியூச்சர் அவன் எதிர்காலம் என்னெல்லாம் நாங்கள் பார்க்கணும்னு சொல்லி எல்லாம் யோசிச்சிருப்பீங்க. ஆனால் நாங்கள் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட அதெல்லாம் கேட்டு உங்களை நாங்கள் குழப்பக்கூடாது. இருந்தாலும் உங்களுடைய ஆரம்பத்தில் நிறைய பேருக்கு வந்து இந்த எதிர்பார்ப்புகள் இருக்கு. இந்த எதிர்பார்ப்பாலே வந்து சில பேர்ட்ட வாழ்க்கை வந்து அழிகிறது தான் உண்மை. அதுதான் அந்த எல்லாருமே சொல்றவை, எதிர்பார்ப்பு இல்லாம தான் நாங்க வாழணும்னு சொல்லி. இது எதிர்பார்த்து நாங்க வாழ்ந்த மாதிரி இருந்தா எங்களோட வாழ்க்கை இப்படித்தான் இருக்குமென்னு சொல்லி நாங்களே அதுக்கு ஒரு பிம்பத்தை கொடுத்துடுவோம், இதுதான் இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி. ஆனா அதை தாண்டி அது எதிர்மாறா அந்த பிம்பம் உடையும் போதுதான் இதெல்லாம் இது இல்ல வாழ்க்கை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு விளங்கும். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்துலதான் உங்களோட வாழ்க்கையும் இருக்குது. சரி, நாங்க கணவனை பற்றி இனி கதைக்க வேணாம். அவர் உங்களுக்கு காதலிச்சு திருமணம் செய்து 3 பிள்ளைகளுக்கு பிற்பாடு அவர் வேறு ஒரு வாழ்க்கையை வந்து பார்த்துட்டார். அப்ப இனி நாங்கள் திருப்ப அவரை ஞாபகப்படுத்தி அவற்றை விஷயங்களை கதைக்கிறதெல்லாம் சரியானதாக இல்லை. முடிஞ்ச அளவு உங்களோட பிள்ளைகளை நீங்களை பாப்பினம்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. சரி, இதுக்கு முதல் இந்த நிறைய பேர் வந்து இந்த உதவியில் செய்தவர் இந்த வெள்ள அழிவு இல்லை, அதோட வந்து அந்த வெள்ள அழிவோட உதவின்றதை தாண்டி நிறைய பேருக்கு இருக்க சரியான வசதி இல்லை, வீடுகளுக்கு தண்ணி போய் கூரைகள் தூக்கப்பட்டு அந்த நேரத்துல என்னமா இருந்தீங்க? நான் அப்பா வீட்டுலான் இருந்தேன். அப்போ நான் அப்பா வீட்டை இருக்கிறேன்னு எனக்கு அந்த உதவி செய்யவில்லை. நாங்கள் அப்பாண்ட வீட்டில் தானே இருக்கிறோம், உங்களுக்கு 25,000 பதிய மாட்டோம்னு சொல்லி அந்த காசு பதியலை. சரி, அந்த வெள்ளத்தால என்ன பாதிப்பு வந்தது உங்களுக்கு? எங்களுக்கு பாதிப்பு இல்லை, வீடு கொஞ்சம் கசிவாயிரமாக இருந்ததா, அடுப்பு எல்லாம் முழுவும் கொள்ளும், மற்றும் மொழி பாதிப்பண்டு இல்லை. சுற்றி வர வெள்ளம் நிற்கும் தான் வளவுக்கு, பிறகு கொஞ்சம் செல்ல போயிடும். ஆக உங்களுக்கு வெள்ள அழிவால எந்த ஒன்றுமே தரையலாம். ஆக வெள்ளம் பூந்தவைக்கு கொடுத்தவையாங்க, அவைக்கெல்லாம் கொடுத்தவை. என்ன மாதிரியான உதவிகள் கிடைச்சது? காசு கொடுத்தவ, இந்த 25,000 பேங்க் மூலம் கொடுத்தவ, நிவாரணங்கள் கொடுத்தவ, அரிசிகள் அதில் கொடுத்தவ. அப்படி ஒரு உதவியும் எங்களுக்கு கிடைக்கல. உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. கொமனா கொடுக்க வேண்டியது அது எல்லாருக்கும் வந்தது. வெள்ள அழிவு எல்லாருக்கும் தானே, எல்லாருக்கும் வந்தது. நாங்க போய் கேட்க, நீங்கள் அப்பா விட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு இல்லையென்று சொல்லி அதை சொல்லிட்டுனா அப்போ நான் போவேல. கேட்கறதுல பிரியோசனம் இல்லைன்னு விட்டுட்டேன். எல்லா ஜனங்களும் சொல்றது இதுதான் பிரச்சனை. நாங்கள் போய் கேட்டு பிரியோசனம் இல்லை, கேட்டங்களுக்கு கிடைக்காதுன்றதுக்காண்டி வந்து நாங்கள் சில பேருக்கு அவங்களோட கஷ்டமங்களோட போட்டுமென்னு சொல்லி இருக்கிறேன்னு தான் நிறைய பேர் சொல்றீங்க. சரி, அந்த ஒரு சந்தர்ப்பத்துல தான் நீங்க இருக்கிறீங்க. மழை பெய்த காலத்துல இருந்து எங்களுக்கு இது உதவியும் கிடைக்கல. ஆனால் ஒரு சில ஆக்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. நான் அம்மா அப்பா வீட்டில் இருக்கிறேன்னு சொல்லி அவைகளை கேட்டடத்தே அவை எனக்கு ஒரு உதவியும் செய்ய மாட்டேன்னு சொல்லி இருக்கிறான். அப்போ இதை கேட்க போய் தரப்போறது இல்லை தானே என்று சொல்லி நான் அப்போ இதை விட்டு நான் போகவே இல்லை. அப்போ அதோட
கேட்டும் ஒரு இது வந்து சேர்ற அளவண்டா பரவாயில்லை, சேர போறதாக தெரியலன்னு சொல்லி நான் இதை விட்டேன். அப்ப உங்களுக்கு இந்த அரசாங்கத்தால கிடைக்கிற இந்த QR காசை தவிர வேற ஒன்றுமே இல்லையாமா உங்களுக்கு? இல்ல. சரி, மழையோ காத்தோ புயலோ வந்தாலும் இதுக்கு ஒன்றுமே கிடைக்கிறே இல்ல. சரி, அப்ப இந்த மழை காலத்துல கூட வேலையில எப்படி இருந்தது? அந்த நேரத்துல வேலையில் இல்லையேம்மா? கஷ்டம் தான், கீவார வச்சு ஓரளவு சமாளிக்கிறாங்க. சரி, பிள்ளைகளும் கூட அப்பாவோட இருக்க சகோதரங்களும் வந்து இருப்பினும் நாங்கள் தங்கச்சி சில செய்வா உதவிகள். அவ அங்க இருக்கிறா, பக்கத்துல இருக்கிறா, அவ வசதியா இருக்கிறா, அவ கொஞ்சம் ஓரளவு இருக்கிறா, ஒரு மாதிரி நோமெல்லாம் இருக்கிறா, செய்வா, சாப்பாடு தண்ணி வேண்டி கொடுப்பா, தம்பி கொடுப்ப, இப்படி செய்கிறா இருக்கிறா. சரி, ஏதோ உங்களோட சகோதரங்களால ஏதோ ஒரு சின்ன உதவிகள் வந்து உங்களுக்கு கிடைக்குது, அதே நல்ல விஷயம் தான். இப்பத்த காலத்துல திருமணம் செஞ்சதுக்கு பிறகு யார் சகோதரன் யார் இதன்னு சொல்லி தெரியாத சந்தர்ப்பத்துல உங்களுக்கு அப்படியான ஒரு உறவு கிடைச்சது நல்ல ஒரு விஷயம்னு தான் சொல்ல முடியும். சரி, ஆக மொத்தத்துல உங்களுக்கு இந்த கூலி வேலையோட சேர்த்து ஒரு வாழ்வாதார உதவி தந்தா என்னால வந்து அடுத்த கட்டம் இந்த வாழ்க்கையில கொஞ்சமாச்சும் இந்த வருமானத்தை வந்து பெருக்க முடியும்னு சொல்லித்தான் நீங்க இந்த உதவியை எதிர்பார்க்கிறேன். சரி, இதுக்கு முதல் நீங்கள் இந்த வாழ்வாதாரத்துல ஏதாச்சும் வளர்த்து இது இருக்காமா? இல்ல. ஏற்கனவே நீங்கள் ஆடு மாடு கோழி வளர்த்து இருக்கிறீங்களா? கோழி வளர்த்தேன் நான். நிறுவனத்தாலே எனக்கு 14 கோழி தந்தது. அப்ப அது மழையும் வந்து காத்துகளும் வேற அந்த மாதிரி இதுக்குள்ள முழு கோழியும் அப்படி வருத்தம் கொண்டு வந்தா போல அப்படி செத்துட்டு ஒழுமிக்க கூடு தெரியல மட்டும் கோழி தந்தவன். நான் கூடு உண்டு சும்மா நிலக்கூடு கட்டிட்டு வளர்த்தேன் நான். அது அந்த கோழிகள் எல்லாம் சாக வலிக்கிட்டது, முழுக்கலுமே போய் சேர்ந்துட்டு ஒன்றும் இல்லாத. அது இப்போ நிறைய காலமாக விட்டு 8 வருஷத்துக்கு முன்பதாக நடந்த சம்பவம். இது போலீஸனால தந்தது. மழை காலத்துல தந்தவையா இல்லையா? ஒரு 6ஆம் மாசம் அளவில் தந்தவை. பிறகு அது மழையும் வேற, அந்த குஞ்சில தந்தவை கொஞ்சம் காலம் வேற, அது மழையும் வேற பல செத்துட்டுது அப்படியோ. அப்ப அதால கூட உங்களுக்கு ஒரு வருமானம் வந்து சேரு இழப்புத்தான் வந்தது. அதுக்கு பிறகு உங்களுக்கு எந்த ஒரு கோழி மட்டும் ஒரு கொஞ்ச நாள் வளர்த்த எக்ஸ்பீரியன்ஸ், அதை விட வேற எதுவுமே கிடைக்கல, உள்ளதை சொல்லணும். சரி, ஆக மொத்தத்துல ஏதாச்சும் ஒன்று கிடைச்சா வாழ்வாதாரம் அவங்களுக்கு கிடைச்சா அதை வளர்த்து சரியான முறையில கொண்டு போலாம்னு சொல்லி நினைக்கிறீங்க. என்ன மக்களே, இந்த காணொலியை வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. அக்கா வந்து ஒரு பெண் தலைமைத்துவ குடும்பத்துல இருக்கிறா. சொந்த வீடு இருக்கு, சொந்த வீடு இல்ல காணி இருக்குது, அதுவும் ஒரு அரசியல்வாதியால் வந்து கொடுக்கப்பட்ட ஒரு 70,000 ரூபாய் மூலமாக வந்து ஒரு அத்திவாரம் மட்டுமே வந்து எழுப்பப்பட்டிருந்தது. அதற்கு பிற்பாடு கணவனும் இல்லாமல் 3 பிள்ளைகளோடு தன்னுடைய தகப்பனாருடைய தந்தையினுடைய வீட்டில் தான் இப்போ வரைக்கும் இருக்கிறார். அந்த தோட்ட வேலை, ஒரு நாள் கூலி வேலையை மட்டும்தான் எதிர்பார்த்து அவருடைய ஒரு நாளாக அந்த வாழ்க்கையும் வந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு உணவுக்கு உதவி செய்யுங்க, இந்த பிள்ளைக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்கன்றது கேட்காம கேட்டது நானே என்ன பார்த்து கொள்ள முடியும், அதுக்காக வந்து ஏதாச்சும் வாழ்வாதார உதவி கேட்டிருக்கிறேன். கட்டாயம் உங்களால் முடிஞ்சா, மற்றவர்களால் முடிஞ்சா இந்த உதவியை வந்து நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உங்களால் முடிஞ்ச அளவு இந்த அக்காவுக்கு ஒரு வாழ்வாதார உதவியை நீங்கள் வழங்க வேணும்னு சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை முழுமையாக பாருங்கள். நீங்கள் உதவி செய்யாவிட்டாலும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் மத்தியில் இவர்களை நீங்கள் கொண்டு சென்றீர்களாக இருந்தால் அவர்கள் மூலமாவது ஒரு உதவி கிடைக்கக்கூடும் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய நாளையும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் இதுபோல் அடுத்த வாரம் இன்னொரு நிகழ்ச்சியோடாக சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா. நன்றி, வணக்கம்.